Hello everyone, welcome back to this session. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஆண்ட்ரூ மார்வெல் எழுதின டு ஹீஸ் காய் மிஸ்ட்ரஸ் அப்படின்ற போயம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆண்ட்ரூ மார்வெல் பற்றி சொல்லணும்னா ஹீ இஸ் அ மெட்டாஃபிசிக்கல் போயட் இல்லைங்களா. ஸோ ஆண்ட்ரூ மார்வெல் வந்து ஒரு மெட்டாஃபிசிக்கல் போயட், ரொம்ப ஃபேமஸான ஒரு மெட்டாஃபிசிக்கல் போயட்டு. ஸோ மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னாலே அவங்களோட ஐடியாஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெட்டிரோஜீனிக் ஐடியாஸாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ மெட்டாஃபிசிக் அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டரோஜீனியஸ் ஐடியாஸ் ஆர் ஒக்டு டுகெதர் அப்படின்றது தான் இல்லையா. அதாவது நம்ம கற்பனையிலேயே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்டு ரொம்ப ஹைப்பர்போலா, ரொம்ப வந்து ஒரு ஆர்னமெண்டல் லாங்குவேஜை யூஸ் பண்ணி எழுதுறவங்க தான் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் இல்லைங்களா. அதில் ஆண்ட்ரூ மார்வெல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு போயட்ங்க. இவர் எழுதின டு ஹீஸ் காய் மிஸ்ட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு போயட் தன்னுடைய இம்பேஷன்ஸை வந்து அவருடைய அந்த மிஸ்ட்ரஸ் கிட்ட காட்டுறாரு. ஓகே, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, நம்மளை வந்து டைமும் டெத்தும் எப்போ வேணாலும் என்ன பண்ணும் அப்படின்னா இதை என்வெலப் பண்ணிக்கும். அதனால் அதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு மேக் அ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஒன் அனதர் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாராமா. ஓகேங்களா. ஸோ இந்த போயம்க்கு உள்ளார போய் லைன் பை லைனாக இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாங்க. ஸோ இவர் தாங்க ஆண்ட்ரூ மார்வெல். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த போயம் எழுதின போயட் இவர் தான். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பிறக்கிறாருன்னா, ஹி வாஸ் born on March 31st in 1621. எங்கன்னா யார்க்ஷயர்லங்க. ஓகே, ஆஸ் அ சன் ஆஃப் அ பார்சன். ஸோ ஒரு பார்சனுக்கு சன்னாக யார்க்ஷயரில் மார்ச் 31st 1621 பிறக்கிறாரு ஆண்ட்ரூ மார்வெல். ஓகேங்களா. ஸோ ஹி வாஸ் born on 31st March 1621 in Yorkshire. At the age of 12, he matriculated as a Caesar from Trinity College, Cambridge and graduated in 1638. இவர் வந்து 12 வயசாக இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேட்டட்னா he enrolled as a student in a college or a university. ஸோ மெட்ரிகுலேட்டட்னா அதாங்க மீனிங், to be enrolled as a student in a college or a university. ஸோ 12 வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ட்ரினிட்டி காலேஜு, கேம்பிரிட்ஜு, ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து என்ரோல் பண்ணப்பட்டிருக்காரு ஆஸ் அ சீசார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு அண்டர் கிராஜுவேட். ஓகேங்களா. அந்த அண்டர் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ரிசீவிங் ஃபினான்ஷியல் ஹெல்ப். ஓகே, ஃபினான்சிங் ஹெல்ப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு ஃபார்மலி ஹேவிங் சர்டன் மீனியல் டியூட்டிஸ். அங்கே அந்த காலேஜ் படிக்கிற அந்த காலேஜில் யூனிவர்சிட்டியில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்மலாக ஒரு சில மீனியல் டியூட்டிஸை செய்யணும். அந்த மீனியல் டியூட்டிஸ் செய்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்து கிடைக்கும். அவங்கள தான் சிசார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1638 he became a graduate. From 1642 to 1646 he traveled in Holland, France, Italy and Spain. In 1651 he became tutor to Mary, daughter of Lord Fairfax. At Lord Fairfax Yorkshire seat, Nunn Appleton Marvell wrote his topographical poems upon which his fame as a nature poet chiefly rests. ஸோ 1642லேருந்து 46 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஹாலண்டு, ஃப்ரான்ஸு, இட்டாலி, ஸ்பெயின் நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. 1651 வந்து இவர் வந்து ஒரு டியூட்டராக மாறுறாரு. யாருக்கு அப்படின்னா மேரி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு. அவங்க யாரோட டாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஃபேர்ஃபேக்ஸோடைய டாட்டர். At Fairfax Yorkshire seat, Nunn Appleton Marvell wrote his topographical poems. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர்ஃபேக்ஸோடைய அந்த யார்க்ஷயர் சீட்லேயும் நன் ஆப்பிள்டன்லேயும் அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து டோப்போகிராஃபிக்கல் போயம்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்காராம். டோப்போகிராஃபிக்கல்னா
ரிலேட்டிங் டு த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் ஏரியா. அதாவது ஒரு நம்ம இருக்கிற இடத்தோடைய அந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த போயம்ஸில் எழுதுகிறாரு. ஸோ அந்த வகையில் இவர் வந்து ரொம்ப அதிகமாக புகழப்பட்ட ஒரு நேச்சர் போயட் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் கிடைக்குது. ஓகேங்களா. மார்வர் அக்செப்டட் Cromwell's rule and in 1650 wrote an Horatian ode upon Cromwell's return from Ireland. ஸோ மார்வெல் வந்து கிராம்வெல் அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. இவர் வந்து காமன்வெல்த்தை உருவாக்குறவர், நம்மளுக்கு தெரியும் இல்லையா. கிராம்வெல்லோட ரூல் அக்செப்ட் பண்ணிட்டு 1650 வந்து என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்களா, அண்ட் ஹொரேஷியன் ஓட் அப்பான் கிராம்வெல்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் அயர்லாண்ட் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து எழுதியிருக்காருங்க. ஓகேங்களா. தென் 1653 வந்து பார்த்தீங்கன்னா Cromwell appointed him tutor to his ward. So Cromwell was appointed as the tutor of Andrew Marvell was appointed as the tutor of Cromwell's student. அதாவது வார்டுனா ஸ்டூடெண்ட் இல்லைங்களா. அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்டன் அப்படிங்கிறதுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டியூட்டன் அப்படிங்கிறவருக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து இல்லை, அதை அடிச்சு விட்ருங்க. டியூட்டன் அப்படின்ற கிராம்வெல்லுடைய ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுங்க, இன்க்ரெடிபிளான ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா. அவங்களுக்கு டியூட் பண்ணுறதுக்கு யாரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ மார்வெலை கிராம்வெல் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாருங்க. He was a member in Richard Cromwell's parliament from 1659 to 1661. He protected Milton during the Restoration. In 1663 to 65, he accompanied Lord Carlisle as secretary to the embassy to Muscovy in Sweden and Denmark. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மெம்பராக இருந்திருக்காருங்க ரிச்சர்ட் கிராம்வெல்ஸோடைய பார்லிமெண்ட்டில் 1659 1661 வரைக்கும். அதே மாதிரி மில்டனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு எப்போ அப்படின்னா டியூரிங் த ரெஸ்டரேஷன் பீரியடில். ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1657 வந்து மில்டன் வந்துட்டு அந்த கிராம்வெல்லோடைய இதில் செக்ரட்டரியாக இருக்கும்போது அவருக்கு அசிஸ்ட் பண்ணியிருக்காரு நம்ம ஆண்ட்ரூ மார்வெல். அது மட்டும் இல்லாமல் மில்டனுடைய பேரடைஸ் லாஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த செகண்ட் எடிஷனுக்கு ஒரு கமெண்டேட்ரி போயமும் வந்து ஆண்ட்ரூ மார்வெல் வந்து எழுதியிருக்காருங்க. பேரடைஸ் லாஸ்ட்டுக்கு கமெண்டேட்ரி போயம் செகண்ட் எடிஷனுக்கு ஆண்ட்ரூ மார்வெல் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ 1663 1655 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லார்டு கேசலிஸ் அப்படின்றவர் செக்ரட்டரி டு த எம்பசி டு மியூஸ்கோவி ஸ்வீடன் டென்மார்க் அவரோட அக்கம்பனிடாக இருந்திருக்காரு. He devoted rest of his life to parliament duties. ஸோ இவருடைய மீதி வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டோடைய டியூட்டிஸ்க்காகவே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டிவோட் பண்ணியிருக்காருங்க. ஓகேங்களா. வேஜிங் பேட்டில்ஸ் அகெயின்ஸ்ட் இன்டாலரன்ஸ் அண்ட் ஆர்பிட்டரி கவர்மெண்ட். ஸோ அதாவது சண்டை போடுறது யாருக்கு எதிராக அப்படின்னா இன்டாலரன்ஸு அண்ட் ஆர்பிட்டரினா ஒரு காரணமே இல்லாத ஒரு ப்ராப்பரான அரசு இல்லை இல்லையா, கவர்மெண்ட் இல்லாத அந்த கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேட்டில் வந்து வேஜ் பண்ணுறாருங்க. ஓகேங்களா. He was a staunch supporter of constitutional liberties, in support of which he write bitter satires attacking Charles II and advocating a republican form of government. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் லிபர்ட்டிஸ்க்கு வந்துட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாருங்க. ஸ்ட்ரென்ச் சப்போர்ட்டர்னால் ஒரு உறுதியான ஒரு சப்போர்ட்டராக இருக்கார். இன் சப்போர்ட் ஆஃப் விச் ஹி ரோட் அந்த சப்போர்ட் பண்ணுறதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டர் சட்டையர்ஸ்லாம் சார்லஸ் செகண்டை வந்து அட்டாக் பண்ணி எழுதியிருக்காரு. அதே போல் ஹி அட்வொகேட்டிங் ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காரு. அதே இவர் வந்து 1678 ஆகஸ்டில் வந்து இறந்து போயிட்டாருங்க ஆண்ட்ரூ மார்வெல். ஓகேங்களா. இவர் எழுதின போயம்லேயே ரொம்ப ஃபேமஸான போயம் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இந்த டூ ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸை தான் சொல்லலாம். இது இல்லாமல் இன்னும் நிறையா போயம்ஸ் எழுதியிருக்காரு. ஆனால் இது வந்து அவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் போயம்ஸு. ஓகேங்களா. இப்போ டூ ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸோடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாங்க. அப்படி லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு வரும்போதே அதில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் பார்த்துடலாம். சரிங்களா. ஸோ இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான மெட்டஃபிசிக்கல் போயம்ங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னா மெட்டஃபிசிக்கல் போயம்னாலே அதில் வந்து விட் இருக்கும், லாஜிக்கு அண்ட் இமோஷன் இதெல்லாம் கலந்து எழுதப்பட்டது தான் இந்த போயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா.
இந்த ஸ்பீக்கர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன வந்து சொல்கிறாரு, எதுக்காக என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, ஹி வாண்ட்ஸ் டு பர்சுவேட் ஹிஸ் பிலவ்ட் டு சீஸ் த மொமெண்ட். அந்த மொமெண்ட்டை அப்படியே சீஸ் பண்ணி அவங்க 2 பேரும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்கலாம், என்கேஜ் ஆகலாம் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்றாரு. பிஃபோர் டைம்ஸ் ரன்ஸ் அவுட். ஓகே, அதாவது காலம் கடந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேர் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா அந்த ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்கேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த மிஸ்ட்ரஸை கூப்பிட்றாருங்க. அந்த காய் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷைனஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, காய்னா ஷை, ரொம்ப ஷையாக அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறா. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். He had we but world enough and time, this coyness lady were no crime. ஸோ ஃபஸ்ட்டு 2 லைனில் என்ன சொல்கிறாருன்னா, if we had enough space and time, then your shyness or modesty would be a problem. அதாவது இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு வந்துட்டு if we had enough space and time, ஒருவேளை நம்மளுக்கு அதிகமான டைமும் ஸ்பேஸும் இருந்துச்சுன்னா அவனோட காய்னஸ் அந்த மாடஸ்டி வந்து ஒரு ப்ராப்ளமே நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஃபஸ்ட்டு 2 லைனில். இட்டர்னிட்டி, தட் இஸ் இட்டர்னிட்டி. ஓகேங்களா, அந்த டைமும் ஸ்பீடும் இட்டர்னிட்டியை பற்றி சொல்கிறாரு. ஓகே, ஸோ ஹேட் வி பட் வேர்ல்டு இனஃப் அண்ட் டைம், திஸ் காய்னஸ் லேடி வேர் நோ கிரைம். அதாவது நம்மளுக்கு போதுமான நேரமும் ஸ்பேஸும் இருந்ததுன்னா நீ வந்து இந்த மாதிரி ஷைனஸாக மாடஸ்டியாக இருக்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா, we would sit down and think which way to walk and pass our long lives day. ஓகேங்களா, நம்மளுக்கு அந்த மாதிரி டைமும் ஸ்பேஸும் இருந்ததுன்னா நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம், we would calmly sit and decide how to spend our days. அமைதியாக உட்காந்து நம்மளுடைய வாழ்நாளை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். அதே மாதிரி லிஷர்லாம் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணலாம், we would spend time to love each other லிஷர்லி. ஓகே, ஆல் டே, ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஷராக அதை பற்றி நம்ம யோசிக்கலாம். தோ பை த இண்டியன் கேஞ்சஸ் சைடு ஷுட்டஸ்ட் ரூபீஸ் ஃபைண்ட், ஐ பை த டைட் ஆஃப் ஹாம்பர் வுட் கம்ப்ளைன். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு நம்ம 2 பேரும் வந்து அதான் நம்மளுக்கு வந்து போதுமான டைமும் இல்லை ஸ்பேஸும் இல்லை, அதனால நீ வெக்கப்படுறது தான் ஒரு பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் நிதானமாக உட்காந்து காமாக நம்ம வந்து நம்ம லைஃப்பை பற்றி பேசவோ இல்லை டிசைட் பண்ணவோ எப்படி நம்மளோட டேஸை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன கிடையாது, டைம் இல்லை. ஓகேங்களா, திங்க் we would calmly sit and decide how to spend our days and how we could spend all day leisurely loving each other. அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. ஓகே, ஆக்சுவலாக ஸோ நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கேஞ்சஸ் ரிவர் இருக்குல்ல இந்தியாவில், அங்கே வந்து அது பக்கத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், உட்காந்துருக்கலாம். ஓகே, யூ குட் சிட் பிசைட் த கேஞ்சஸ் இன் இந்தியா சர்ச்சிங் ஃபார் ரூபீஸ். நீ அங்கே உட்காந்து என்ன பண்ணலாம், அங்கே வந்து ரூபீஸ் சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா, ஐ வுட் ஸ்டே பை த ரிவர் ஹாம்பர். நான் வந்து இங்கே இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஹாமர் ரிவரில் உட்காந்துட்டு இருக்கலாம். சரியா, அண்டு ஐ வுட் ஜஸ்ட் சைன் அண்ட் லாங் ஃபார் யூ. நீ இந்தியாவில் வந்து ரூபீஸை சர்ச் பண்ணிகிட்ருக்க கேஞ்சஸ் ரிவரில், நான் இங்கே ஹாமர் ரிவர் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா உன்னை நினச்சி பெருமூச்சு விட்டு ஏங்கிட்டு இருக்கேன், ஏக்கத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஓகேங்களா, அடுத்து I would love 10 years before the flood and you should, if you please, refuse till the conversation of the Jews. அடுத்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் உன்னை வந்து லவ் பண்ண ஆரம்பித்தது எப்போ இருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா, அந்த நோவாஸ் ஃப்ளட்டு வந்துச்சு இல்லைங்களா பைபிளில், அந்த நோவா ஆர்க் வந்து கடவுள் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு உயிரினத்துலேயும் ஒரு பேரை வந்து அந்த நோவா ஆர்க்கில் ஏற்றி அனுப்புகிறாரு. அந்த பெரிய வெள்ளம் வரும்போது அதில் உலகமே அழிஞ்சு போகுது. அதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் அடுத்தது என்ன சொல்கிறாரு, ஐ வுட் குட் ரெஃப்யூஸ் மை லவ் அண்ட் யூ குட், நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா அண்ட் யூ ஷுட் இஃப் யூ ப்ளீஸ் ரெஃப்யூஸ் டில் த கான்வர்சேஷன் ஆஃப் ஜூஸ் அப்படின்னா, and you could refuse my love for as long as you liked until the conversation of time. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
நீ வந்து என்னுடைய லவ்வை வந்து எவ்வளோ காலம் வேணாலும் நீ வந்து என்ன பண்ணு, ரெஃப்யூஸ் பண்ணு. ஆஸ் யூ லைக் இட். உன்னோட விருப்பம் போல் நீ வந்து என்னோட லவ்வை நீ வந்து என்ன பண்ணலாம், ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அன்டில் த எண்ட் ஆஃப் டைம் அப்படின்னா அந்த உலகம் வந்து அழியும் வரைக்குமே, டில் த கான்வர்சேஷன் ஆஃப் ஜூஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிப்ளிக்கல் ஈவெண்ட்டை வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு கிறிஸ்டியன் தியாலஜி மித்திக்கல் மூமெண்ட்டை வந்து ரெஃபரன்ஸாக சொல்கிறாரு. ஓகேங்களா? இந்த அந்த ஜூஸ் வந்து எப்போ வரைக்கும் கான்வர்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டில் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்போ வரைக்குமே கான்வர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வரைக்குமே கூட நீ என்ன பண்ணலாம், என்னுடைய லவ்வை வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, மொத்தத்தில் நீ ரெஃப்யூஸ் பண்ணாலும் நான் என்ன பண்ண, அவனை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. My vegetable love should grow vaster than empires and more slow, and 100 years should go to price thine eyes and on thy forehead gaze. அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய லவ் வந்து என்ன மாதிரியான லவ் அப்படின்னா வெஜிடேபிள் லவ். ஓகே, ஸோ மை லவ் வுட் க்ரோ ஸ்லோலி அண்ட் நேச்சுரல் லைக் எ பிளான்ட். வெஜிடேபிள் லவ்னா பிளான்ட் மாதிரி. இப்போ ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே என்ன ஆகும், ஒரு சீட்னா அதுலேருந்து ஸ்ப்ரவுட் வரும், அதுலேருந்து சின்ன ஒரு எம்பரையோலேருந்து சின்ன ஒரு சாப்லிங், அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் சின்ன சின்ன ஸ்டெம்ஸ் வரும். அப்புறம் ஒரு சின்ன செடியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் வளர்ந்து ட்ரங்க் ஆகி மரமாகும் இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய லவ் வந்து ஒரு வெஜிடேபிள் லவ். ஓகே, ஸ்லோவாக நேச்சுரலாக ஒரு பிளான்ட் மாதிரி என்ன ஆகுது, வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறாரு. அண்ட் இட் குட் க்ரோ வெரி லார்ஜ் அண்ட் டேக் அ லாங் டைம். அதாவது ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாகிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தேவைப்படும் இல்லைங்களா. அது குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னு நூற்றுக்கணக்கான வருஷங்களோ இல்லை ஒரு டெக்கேட்ஸ் 10 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி டைம் எடுக்கும். அந்த ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற அளவுக்கு, ஒரு வாஸ்ட் எம்பையரை உருவாக்குற அளவுக்கு டைம் எடுக்கிற மாதிரி என்னோட லவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக வளரும், நீண்ட நாள் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, ஐ வுட் ஸ்பெண்ட் 100 இயர்ஸ். ஓகேங்களா, ஐ வுட் ஸ்பெண்ட் 100 இயர்ஸ் ஜஸ்ட் எதுக்குன்னா ப்ரைஸிங் ஜஸ்ட் யுவர் ஐஸ் அண்ட் ஃபோர்ஹெட். அதாவது உன்னுடைய நெற்றியையும் உன்னோட கண்களையும் நான் வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் வேணுமா, ஜஸ்ட் 100 இயர்ஸ். ஐ வுட் ஸ்பெண்ட் 100 இயர்ஸ், 100 வருஷம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் 200 இயர்ஸ் டு அடோர் ஈச் பிரெஸ்ட், பட் 30,000 டு த ரிஸ்ட், அண்ட் ஏஜ் அட்லீஸ்ட் டு எவ்ரி பார்ட், அண்ட் த லாஸ்ட் ஏஜ் ஷுட் ஷோ யுவர் ஹார்ட். அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பொண்ணோட கண்களையும் அவருடைய நெத்தியும் வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்கு 100 இயர்ஸ் வேணுமா, அவளோட பிரெஸ்ட்டை வந்து அட்மையர் பண்ணுறதுக்கு 200 இயர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 லிட்ரரி டிவைசஸ் இருக்குது. இந்த மை வெஜிடேபிள் லவ் ஷுட் க்ரோ வாஸ்டர் தென் எம்பையர்ஸ் அண்ட் மோர் ஸ்லோ. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு இந்த ஷோ யுவர் ஹார்ட் வரைக்குமே இந்த இடத்துல வந்து என்ஜாப்மெண்ட் வருதுங்க. ஓகே, என்ஜாப்மெண்ட்னா என்னது, ஒரு லைனோடைய தொடர்ச்சி வந்து இன்னொரு கீழே வரும் இல்லைங்களா, இன்னொரு லைனில் கீழே வரும், அப்படியே தொடர்ச்சியாக வந்து லாஸ்ட்டாக தான் முடியும். அப்போ இந்த லைன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் முடிஞ்சிருக்கு, புரியுதா. ஓகே, ஸோ அதுதான் என்ஜாப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போல், ரொம்ப அளவுக்கு அதிகமாக ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறது, சரிங்களா. அதாவது இப்போ அந்த பொண்ணுடைய கண்களையும் அவளுடைய ஃபோர்ஹெட்டையும் ப்ரைஸ் பண்ணுறதுக்கு 100 வருஷம் வேணும்னு சொல்கிறாரு. அது வந்து நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். அதே மாதிரி அவளோட பிரெஸ்ட்டை பார்த்து அட்மையர் பண்ணுறதுக்கு 200 இயர்ஸ் வேணுங்கிறாரு. தென் 30,000 டு ரெஸ்ட் அண்ட் ஏஜ் அட்லீஸ்ட் டு எவ்ரி பார்ட். மீதி அவளுடைய உடலில் இருக்க பாகத்தையெல்லாம் வந்து ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் குறைஞ்சது வந்து 30,000 இயர்ஸாவது வேணும்னு சொல்கிறாருங்க. ஓகேங்களா, பாருங்க அவர் என்ன சொல்கிறாரு, 30,000 இயர்ஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் பாடி, ஐ வுட் கிவ் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி இட்ஸ் ஓன் இயரா. உன்னுடைய ஒவ்வொரு பாடியில் இருக்க பகுதிகளுக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு இயராவை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃபைனலாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐ வுட் எண்ட் வித் ப்ரைஸிங் யுவர் ஹார்ட். நான் கடைசியாக உன்னோட ஹார்ட்டை வந்து ப்ரைஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அப்போ இது எல்லாமே வந்து ஹைப்பர்போல், சரிங்களா. அதாவது 100 இயர்ஸ் கோ டு ப்ரைஸ் தைன் ஐஸ்லேருந்து அந்த லாஸ்ட் ஏஜ் ஷுட் ஷோ யுவர் ஹார்ட் வரைக்குமே ஹைப்பர்போலுங்க, சரியா. அதாவது கற்பனை கேட்டாத விஷயங்கள். தென்
For lady you deserve the state, nor would I love at lower rate. Because you deserve such attention and love. நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் பல இயராஸ் எடுத்து உன்னை வந்து ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, யூ டிசர்வ் சச் அட்டென்ஷன் அண்ட் லவ். நீ அந்த அளவுக்கு வந்து உன்னுடைய அட்டென்ஷன் அந்த லவ் ரெண்டுமே வந்து ஒர்த்தானது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் ஐ வுடன்ட் லவ் யூ எனி லெஸ். நான் உன்னை வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ண மாட்டேன், ரொம்ப குறைச்சி எடை போட்டு உன்னை நான் வந்து நினைக்கவும் மாட்டேன், லவ் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. ஓகேங்களா? ஸோ இன்னொரு தடவை ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா நம்ம பார்க்கலாம் பாருங்க. Had we but world enough and time, this coin as a lady were no crime. We would sit down and think which way to walk and pass our long love's day. இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு ஸ்பேஸும் இல்லை, டைமும் இல்லை. ஓகேவா? அதனால் உனக்கு இருக்கக்கூடிய அந்த ஷைனஸ், உன்னுடைய அந்த வெக்கப்படுறாங்க இல்லையா, மாடஸ்டி, அது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் தான். நம்ம 2 பேரும் உட்காந்து பொறுமையாக காமாக ஒரு இடத்துல உட்காந்து நம்மளோட லைஃப்பை பற்றி திங்க் பண்ணுறதுக்கோ, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம லவ் பண்ணுறதுக்கோ, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு டைம் கிடையாது. ஓகே, நான் வந்து இப்போ நீ கேஞ்சஸ் ரிவருக்கு பக்கத்தில் உட்காந்து இந்தியாவில் வந்து அந்த ரூபீஸை தேடிட்டு இருக்க அப்படின்னா, நான் இங்கே ஹாம்பரில் உட்காந்து உன்னை நினச்சி பெருமூச்சு விட்டு உனக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, ஸோ லவ் யூ 10 years பிஃபோர் த ஃப்ளட். அதாவது அந்த நோவா, அந்த பைபிளில் வந்துட்டு அந்த நோவா இன்சிடென்ட் நடக்காததுக்கு முன்னாடி, அந்த பெருவெள்ளம் வராதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உன்னை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஓகேங்களா? அதுதான். ஓகேங்களா? Though by the Indian Ganges side shouldest rubies find, I by the tide of Homer would complain. நான் அங்கே வந்து ஆமர் ரிவருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன், உன்னை பற்றி ஏங்கி நினச்சிட்டு இருக்கேன், பெருமூச்சு விட்டுட்டு இருக்கேங்கிறாரு. அப்புறம் ஐ வுட் லவ் யூ 10 years பிஃபோர் த ஃப்ளட் அண்ட் யூ ஷுட் இஃப் யூ ப்ளீஸ் ரெஃப்யூஸ் டில் த கான்வர்சேஷன் ஆஃப் ஜூஸ். ஓகே, அப்போ அந்த ஃப்ளட் வராதுக்கு முன்னாடி தான் நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, வெறுத்துக்கிட்டே இருக்க. எவ்வளோ நேரம், எவ்வளோ நாள் வேணால் எடுத்துக்கோ, என்னை வெறுத்துக்கிட்டே இரு. ஆனால் கடைசியாக ஒரு நாள் வந்து நீ என்ன பண்ணுவ, உன்னுடைய லவ்வை வந்து ஷேர் பண்ணுவேன் என்கிட்ட. சரியா? ஸோ அண்டு யூ வுட் ரெஃப்யூஸ் மை லவ் ஃபார் ஆஸ் லாங் அஸ் யூ லைக். உனக்கு விருப்பம் போல் நீ எத்தனை நாள் வேணாலும் என்னோட லவ்வை ரெஃப்யூஸ் பண்ணு, அன்டில் த எண்ட் ஆஃப் டைம். ஓகே, இந்த உலகம் முடிகிற காலம் வரைக்கும் கூட நீ என்னோட லவ்வை என்ன பண்ணு, ரெஃப்யூஸ் பண்ணு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. மை வெஜிடபிள் லவ் ஷுட் க்ரோ வாஸ்டர் தேன் எம்பையர்ஸ் மோர் ஸ்லோ. என்னுடைய காதல் வந்து வெஜிடபிள் லவ் அப்படின்றார். அவரோட லவ் வந்து வெஜிடபிள் லவ்ங்களா? சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெஜிடபிள் அது அவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன ஆகாது, அந்த நேச்சுரலாக பிளான்ட் வந்து சீக்கிரமாக வளராது இல்லையா, ஒரு ஸ்டேஜாக தான் வரும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீடு வச்சோன்னா அதுலேருந்து ஸ்ப்ரவுட் வரும், அதுக்கப்புறம் எம்பரியோ வரும், அதுக்கப்புறம் அது சின்ன சாப்ளிங்காகி அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு சின்ன மரமாகி அப்புறம் தான் பெருசாகும். அந்த மாதிரி என்னுடைய அந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக என்ன ஆகும், நேச்சுரலாக ஒரு பிளான்ட் மாதிரி க்ரோ ஆகும். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு எம்பையர் உருவாகணும், எம்பரர்ஸ் பெரிய பெரிய அந்த ராஜ்யம்லாம் உருவாகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ, ரொம்ப ஸ்லோவாக ஆகுமோ, அது மாதிரி என்னுடைய லவ்வுக்கும் என்ன இருக்குது, பொறுமையாக நான் காத்திருக்கேன். என்னோட லவ் அந்த மாதிரி என்ன ஆகும், பெரிய அளவில் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் and 100 years should go to price thine eyes and on thy forehead gaze, 200 years to adore each breast, but 30,000 to rest, an age at least to every part, and the last should show your heart. அடுத்து என்ன சொல்கிறாரு, உன்னுடைய அந்த கண்கண்டையும் உன்னுடைய அந்த நெற்றியும் வந்து வர்ணிக்கிறதுக்கும் புகழ்கிறதுக்கும் ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் 100 years வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஓகே, அடுத்தது உன்னுடைய அந்த ஒவ்வொரு பிரெஸ்ட்டையும் வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 200 years வேணும் அப்படிங்கிறாரு. உன்னோட பாடியோட ரெஸ்ட்டில் இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையும் வர்ணிக்கிறதுக்கு 30,000 years வேணுமா. அண்ட் ஏஜ் அட்லீஸ்ட் டு எவ்ரி பார்ட், ஒவ்வொரு பார்ட்டை வர்ணிக்கிறதுக்கும் ஒவ்வொரு இயராக எனக்கு வேணும். அட் லாஸ்ட் ஐ வுட் ஷோ யூ வாட் யுவர் ஹார்ட் இஸ். ஓகே, கடைசியாக வந்து அந்த எண்டில் வந்து நான் எதை ப்ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னா உன்னோட ஹார்ட். சரியா? என்னுடைய காதலை காட்ட போகிற அந்த இதயத்தை லவ் நான் வந்து என்ன பண்ணுவேன், ப்ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் லேடி யூ டிசர்வ் தி ஸ்டேட் நார் வுட் ஐ லவ் அட் லோயர் ரேட்.
இந்த மாதிரி புகழுக்கு எல்லாமே அதாவது ஒவ்வொரு இயராவா எடுத்து 10 வருஷம் 100 வருஷம் எடுத்து உன்னை நான் ப்ரைஸ் பண்றேன்னா, அந்த அளவுக்கு நீ வந்து வேல்யூவானவ. ஓகே. உன்னை நான் எப்பயுமே குறைச்சு எடை போட்டேன். கொட அதாவது எடை போட மாட்டேன். உன்னையோ, உன்னோட லவ்வையோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் ஐ வுடன்ட் லவ் யூ எனி லெஸ். ஓகே. குறைச்சு நான் என்னைக்குமே உன்னை வந்து நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டேன்றாரு. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா முடிஞ்சிடுச்சுங்க. அதுல 2 போயட்டிக் டிவைஸ் நம்ம பார்த்தோம். ஒண்ணு வந்து என்ஜாய்மெண்ட், இன்னொன்னு வந்து ஹைப்பர்போல். ஓகேங்களா? But at my back I always hear time's winged chariot hurrying near and yonder all before lie. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்ப பார்த்தாலும் என்ன கேட்குது சத்தம் அப்படின்னா, டைம் வந்து ஃப்ளையிங் குயிக்லி. ஓகே. லைக் அ சேரியட் வித் விங்ஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேரியட் விங்ஸோட எப்படி பறக்குமோ, அந்த மாதிரி டைம் வேகமா என்ன பண்ணுதாம்? இட் இஸ் ஃப்ளையிங் வெரி குயிக்லி. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைம் பறக்கிற மாதிரி சொல்றது. நம்ம ஜஸ்ட் கண்ணுல இமேஜின் பண்ணி பார்க்க முடியும் அந்த சேரியட் ஓடுறத. ஸோ அந்த டைம் விங்கடு சேரியட் அப்படின்னு கொடுத்ததுனால இது வந்து பர்சானிஃபிகேஷன் இந்த இடத்துல. சேரியட்டை வந்து பறக்கிறதோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால இது பர்சானிஃபிகேஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜரியும் இதில் இருக்குது. கற்பனை நம்ம செஞ்சு பார்க்கணும். நம்மளுடைய 5 சென்ஸ்க்கும் வந்துட்டு படிக்கும்போதே ஓ இப்படியா அப்படின்னு நம்ம கற்பனையில் கொண்டு வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பர்சானிஃபிகேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? அண்ட் யாண்டர் ஆல் பிஃபோர் அஸ் லை டெசர்ட்ஸ் ஆஃப் வாஸ்ட் இட்டர்னிட்டி. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ahead of us lies nothing but. ஓகே. அதாவது நம்மளுக்கு மீறினது வேற எதுவுமே கிடையாது. endless time after that lifeless and barren. deserts of vast eternityனா என்ன சொல்றாரு? and ahead of us lies nothing but. அதை நம்ம வந்து சாகத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒர்த்ததை நம்மளை விட முக்கியமானது வேற எதுவுமே கிடையாது. என்லெஸ் டைம் ஆஃப்டர் டெத். அதாவது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஆகிடும்? என்லெஸ் ஆகிடும். லைஃப்லெஸ் அண்ட் பேரன். நம்ம வாழ்க்கையே வந்து வாழாமல் பேரனாக ஆகிடும், வறண்ட நில மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஓகேங்களா? தென் அடுத்து, thy beauty shall no more be found, nor in thy marble vault shall sound my echoing song. Then warm shall try that long preserved virginity, and your quaint honor turn to dust. ஓகே. அடுத்தவர் என்ன தெரியுமா சொல்றாருங்க அந்த பொண்ணை பார்த்து? யூ won't be beautiful forever. நீ எப்பயுமே எப்படி இருக்க மாட்ட? thy beauty shall no more be found. நீ காலம் போக போக உன்னுடைய அந்த அழகு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். எப்பயுமே நீ பியூட்டிஃபுல்லா இருக்க மாட்ட. அதே மாதிரி நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன்னை என்ன பண்ணுவாங்க? ஒரு மார்பிள் டோம்ல, வேல்ட்னா அந்த டோமுங்க. ஓகேங்க. கல்லறை. அதுல உன்னை புதைச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி புதைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உன்னுடைய அந்த கல்லறையில நீ தூங்குவ. ஓகே. அப்போ மை எக்கோயிங் சாங் தென் வார்ம் ஷெல் ட்ரை. அந்த இடத்துல வந்து உன்னை புதைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சாங் எக்கோ ஆகும். ஆனால் உன்னுடைய உடம்பு வந்து என்ன ஆகும்? இட் வாஸ் டீகேட் பை த வேர்ம்ஸ் பிஃபோர் ஐ டூ. நான் உன்னை தொடுவதுக்கு முன்னாடி, நான் உன்னை எம்ப்ராஸ் பண்ணதுக்கு முன்னாடி நீ செத்து போயிட்ட அப்படின்னா அந்த உடம்பை யார் தான் தொடுவாங்க? வேர்ம்ஸ் தான் வந்து அரிச்சு எடுக்கும், டீகே பண்ணும் அப்படின்றாங்க. ஓகே. தட் லாங்டு ப்ரிசர்வ்டு வெர்ஜினிட்டி. நீ ரொம்ப நீண்ட காலமாக என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னுடைய அந்த வெர்ஜினிட்டியை நீ வந்து காட் பண்ணிட்டு இருக்க. ஓகேங்களா? ஒரு சேசிட்டியான ஒரு பொண்ணா, கற்புள்ள ஒரு பொண்ணா உன்னோட வெர்ஜினிட்டியை நீண்ட நாளாக நீ பாதுகாத்து வச்சிட்டு இருக்க. உன்னோட அதாவது அண்ட் யுவர் குவைண்ட் ஹானர் டேர்ன் டு டஸ்ட். நீ அந்த மாதிரி காப்பாற்றி வச்சிருக்க உன்னோட மாடஸ்டி வந்து மீனிங்லெஸ்ஸாக ஆகிடும் ஒன்ஸ் நீ வந்து செத்து போயிட்டீனா. ஓகே. அது என்ன மாதிரி ஒரு லவ்வருக்கு வந்து நீ வந்து உன்னை அர்ப்பணிக்காம நீ செத்து போயிட்ட அப்படின்னா உன்னுடைய அந்த ஷைனஸ், உன்னோட அந்த மாடஸ்டி வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அது ஒன்றுமே இல்லாமல் வீணாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் யூ ஆர் டை யுவர் மாடஸ்டி வில் பிகம் மீனிங்லெஸ் அப்படின்றாரு. அண்ட் இன்டு ஆஷஸ் ஆல் மை லஸ்ட். ஓகே. ஸோ நீ இறந்ததுக்கப்புறம் உன்னோட மாடஸ்டி மீனிங்லெஸ்ஸாக ஆகிடும். என்னோட டிசையர்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும்? லஸ்ட். என்னோட லஸ்ட்னா அந்த டிசையர்ஸ் எல்லாமே வந்து ஆஷஸாக மாறிடும். ஓகே. ஒன்றுமே இல்லாமல் மண்ணோட மண்ணாக போயிடுங்கிறாரு. இட் ஆல்சோ டைஸ். என்னுடைய டிசையர்ஸும் என்ன ஆகிடும்? செத்து போயிடும். உன்னோடையே சேர்ந்து அதுவுமே சாம்பலாக ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனு அண்ட் யாண்டர் ஆல் பிஃபோர் அஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா?
இந்த லைன்லேருந்து டெசர்ட்ஸ் ஆஃப் வாஸ்ட் இட்டர்னிட்டி, அதாவது இந்த டெசர்ட்ஸ் ஆஃப் வாஸ்ட் இட்டர்னிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டஃபர் அப்படின்னு சொல்லலாங்க. ஓகேங்களா? ஆல் யாண்டர் ஆல் பிஃபோர் அஸ் லை டெசர்ட்ஸ் ஆஃப் வாஸ்ட் இட்டர்னிட்டிங்கிறது மெட்டஃபர். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த தை பியூட்டி ஷெல் நோ மோர் பி ஃபவுண்ட் இன் தை மார்பிள் வேலட்னு இருக்கா, இதுவும் இந்த எக்கோயிங் சாங்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி லாங் ப்ரிசர்வ் வெர்ஜினிட்டி இதெல்லாமும் வந்து மெட்டாஃபர்னு நம்ம சொல்லலாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஐ மீன் இந்த பேராகிராஃபில் இந்த லைன்ஸ் எல்லாமே மெட்டாஃபர் இருக்கு. ஓகேவா? அடுத்து நீ போய் அங்கே உன்னை புதைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அங்கே இருக்க வேர்ம்ஸ் வந்து உன்னுடைய பாடியை என்ன பண்ணும், அரிச்சு எடுத்துரும். ஓகே, மை எக்கோயிங் சாங் தென் வேர்ம்ஸ் ஷால் ட்ரைவ் தட் லாங் ப்ரிசர்வ்டு வெர்ஜினிட்டி. நீ வந்து இத்தனை நாளாக பாதுகாத்து வச்ச உன்னுடைய அந்த மாடஸ்டி அந்த ஷைனஸ் எல்லாமே மீனிங்லெஸ்ஸாக மண்ணோட மண்ணாக போயிடும். அந்த வேர்ம்ஸ் வந்து உன்னை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பதிலாக நான் உன்னை வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், எம்ப்ராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா? என்ன and your quaint modesty honor turned to dust and into ashes all my lust. உன்னுடைய இத்தனை நாளாக நீ கட்டி காத்த உன்னுடைய அந்த வெர்ஜினிட்டி என்ன ஆகிடும், மீனிங்லெஸ்ஸாக ஆகிடும். என்னுடைய ஆசைகளும் நிராசையாக அப்படியே மண்ணோட மண்ணாக புதஞ்சி போயிடும், செத்து போயிடும் அப்படின்றாரு. த கிரேவ்ஸ் எ ஃபைன் அண்ட் ப்ரைவேட் பிளேஸ் பட் நன் ஐ திங்க் டூ தேர் எம்ப்ரேஸ். அதாவது அந்த கிரேவ் கல்லறை அப்படிங்கிறது ஒரு அமைதியான ஒரு ப்ரைவேட் பிளேஸ் தான், ஆனால் அங்கே யாரும் என்ன பண்ண முடியாது, லவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. நவ் தேர்ஃபோர் வைல் த யூத்ஃபுல் ஹியூ சிட்ஸ் ஆன் தை ஸ்கின் லைக் மார்னிங் டியூ and while thy willing soul transpirises at every pore with instant fires, now let us spot us while we may, and now like amorous birds of prey rather at once our time devour that languish in his slow chopped power. அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பொண்ணோட ஸ்கின் உன்னோட அழகு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, உன்னுடைய அந்த அழகான கலரான அந்த பிங்கான ஷேடு ப்ளஷ்ஃபுல்லான அந்த ஸ்கின் மேலே பார்த்தீங்கன்னா மார்னிங் டியூ மாதிரி என்ன ஆகுது, அவனோட பாடி வந்து அப்படியே ஷைன் ஆகுது. ஓகே, தை வில்லிங் சோல் டிரான்ஸ்பிரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னுடைய அந்த சோலில் ஒவ்வொரு இடமும் உன்னுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பார்ட்டும் ஸ்பிரிட்டாக அலைவாக பேஷனேட்டோட இருக்குது. உன்னோட டிசையர்ஸ் எல்லாமே வந்து உன்னுடைய பாடியில் இருக்க ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபயர் மாதிரி என்ன ஆகுது, வெளிப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஓகேங்களா? அவளோட ஆசைகளுமே வந்து அந்த ஃபயர் மாதிரி ஷைன் ஆகுதான் அவளோட ஒவ்வொரு பார்ட்லேயுமே. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். வைல் வி கேன், ரொம்ப அக்ரெசிவாகவும் ரொம்ப பேஷனேட்டாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அமாரஸ் அந்த வைல்டு பேர்ட்ஸ் மாதிரி நம்ம லவ்வை வந்து வெளிப்படுத்தலான்றாரு. அதே மாதிரி டைம் வந்து நம்மளை வந்து சூழ்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு ஸ்லோ சாப்பிடு அதோடைய பவரில் காட்டி அதோட ஜாஸில் நம்ம மாட்டிட்டு சிக்கி தவிச்சு அந்த காலத்தினுடைய அந்த சுழல்ற சக்கரத்தில் ரொம்ப ஸ்லோவாக மாட்டி சாகலத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், let us roll on our strength and all our sweetness up into one ball. நம்மளோட எல்லா ஆசைகளையும் நம்மளோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் வந்து திரட்டி ஒரு மொமெண்ட்டில் கொண்டு வரலாம் அந்த ஸ்வீட்னஸை. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்ஜாய் அவர் லைஃப் வைல்ட்லி லவ் வைல்ட்லி. ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ரொம்ப ஃபியூரியஸாக லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ அந்த டைமு ஃபேட்டோடைய அந்த பேரியர்ஸ் எல்லாம் உடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, காலத்தை தடுத்து நிறுத்தவும் முடியாது, ஸ்லோ பண்ணவும் முடியாது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பை வந்து ஃபுல்லாக கோராக டு த பிரிம் வி ஹாவ் டு என்ஜாய் அவர் லைஃப் ஆஸ் சூன் ஆஸ் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன லிட்ரரி ஃபிகர்ஸ் வருது அப்படிங்கிறதையும் நான் முன்னையே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இதோடைய அவுட்லைன் சம்மரி இருக்குது. டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸோடைய ஒரு சின்ன எக்ஸ்ட்ராக்ட் சம்மரியும் இருக்குங்க, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகேங்களா? Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.